மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நம்முடைய ஆற்றல்மிகு மாவட்ட கலைச்செயலாளருடைய வேண்டுகோளை ஏற்று மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் பல்லாண்டு காலமாக இந்த பகுதிக்கு சரியான நீர் இல்லாத காரணத்தால் அது பனமரத்துப்பட்டி ஏரியிலிருந்து தான் நம்முடைய ராசிபுரம் நகராட்சிக்கெல்லாம் அப்பொழுதெல்லாம் குடிநீர் இருந்தது. இதை போக்குகின்ற வகையிலே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய கனிவான கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 854 கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி அந்த திட்டத்தினுடைய துவக்க விழாவினை மாண்புமிகு நகராட்சி துறையினுடைய அமைச்சர் அவர்களை வைத்து இதே இடத்திலே துவக்கி ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடனே திட்டத்தை துவக்கி அது ஆட்சி பொறுப்பு முடிவதற்குள்ளாகவே அந்த திட்டத்தை இன்று முடிவுற்று மக்களுக்கு இந்த பயன்களை அளிக்கின்ற வகையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய அரசு எவ்வளவு சிறப்பு விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம். மிகப்பெரிய திட்டம். இந்த திட்டத்தை இந்த ஆரம்பித்து அந்த ஆட்சி பொறுப்பு முடிவதற்குள்ளேயே முடிக்க வேண்டும் என்ற அந்த கட்டளையிட்டு இன்று இந்த திட்டம் ஏற்கனவே வெள்ளோட்டம் விடப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு விடப்படுகிறது. எனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பொறுத்தவரை கடைகோடி மக்களுக்கும் எல்லா பயனும் செல்ல வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையிலே குறிப்பாக கிராமப்புறங்களுடைய மக்களுக்கு தன்னுதடையின்றி அடிப்படை தேவையான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்கின்ற வகையிலே ஒரு பூலாம்படி அணியிலிருந்து அதுவும் எந்த ஒரு சாய கழிவுகள்லாம் கலக்கப்படாத ஒரு சுத்தமான ஒரு தண்ணீரை இன்று சுத்திகரிப்பு செய்து நம்முடைய பகுதிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். உள்ளபடியே நாங்கள் எல்லாம் தொகுதிக்குள் கிராமங்களுக்கு செல்லுகின்ற போது மக்கள் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை மிக அதிக வரவேற்கின்றார்கள். காரணம், இந்த நீரானது மிகவும் சுவையாகவும் உபயோகத்திற்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது என்று நாங்கள் செல்கின்ற போது மக்கள் சொல்கின்ற போது உள்ளபடியே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த அளவிற்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சுத்தமான பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நம்முடைய பகுதிகளுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திலே நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை இணைத்து புதுச்சத்திரம் முடியத்தில் 21 ஊராட்சிகளுக்கும் இந்த குடிநீர் திட்டம் வழங்குகின்ற காரணத்தால் வறண்ட பகுதியாக இருக்கின்ற அந்த புதுச்சத்திரம் ஒன்றியத்தில் இந்த அனைத்து வீடுகளுக்கும் இன்று நீர் செல்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் இதனை பெற்றுத்தந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் பாராளுமன்ற மாநில உறுப்பினர் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து அதிகாரிகள் பெருமக்களுக்கு இந்த நேரத்தில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திட்டங்கள் தமிழகமே வியந்து பார்க்கின்ற வகையில் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை முதல்வர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு மன நிறைவோடு நாங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் பெருமையோடு இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த கேட்டதையெல்லாம் கொடுக்கின்ற முதல்வராக நம்முடைய முதல்வர் நம்ம பகுதிக்கு வழங்குகின்ற காரணத்தால் இந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை தேவைகளும் நிறைவேற்றுகின்ற வகையிலே இந்த நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே என்றென்றும் நீங்கள் இந்த நல்லாட்சிக்கு துணையிலிருந்து உங்கள் முதல்வர்களுடைய கருத்தையும் துணை முதல்வர் கருத்தையும் என்றென்றும் வலுப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நேரத்தில் கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புமிகு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற